ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்மளோட சேலம் அறுசுவை சமையலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பீன்ஸ் ரெசிபி தான். அண்டு சவுத் அமெரிக்க கண்ட்ரியில் வந்து இதை லிமா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இதில் வந்து 9 ஆரோக்கியம் தரக்கூடிய நன்மைகளும் இதில் அடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 9000 வருஷமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இதை வந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஏன் நம்ம ஊற வச்சு எடுக்கிறோன்னா, இதில் வந்து லினாமெரின் அப்படின்னு ஒரு நச்சுப்பொருள் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஊற வைக்கிறதுனால அந்த லினாமெரின் அப்படின்னு ஒரு நச்சுப்பொருள் வந்து அழிஞ்சு போயிடுறதா ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி நியூட்ரியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஊற வச்சு தான் சமைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் போல் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதை ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும் எடுத்து நான் வந்து எந்திரிச்சான்னு செக் பண்ணேன். இது வந்து ஒரு ஸ்லாப் சவுண்ட் ஒன்று கேட்குது, டப் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. அந்த மாதிரி கேட்கக்கூடாது. இதை வந்து இன்னுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அண்ட் இதில் உள்ள மினரல்ஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, போலிட் சத்து இவ்வளவும் இதில் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இது உணவில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம், பயப்படவே தேவையில்லை. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் ஒரு 5-6 வரமிளகாய் வந்து நான் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ப்ராப்ளத்தை வந்து பாதுகாக்கும். அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வாயு பிரச்சனை வரும். கம்மியாக சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 20 கிராம் அளவுக்கு தான் நம்ம சாப்பாடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பீன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால ஒரு 30 கிராம் வந்து நம்ம டார்கெட் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 கிராம்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம இதோடு சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அது கூட. ஏன்னா அது பீன்ஸ் வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், அதில் வந்து உப்பு இல்லை, அதனால் நான் இது கூட உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். அண்டு நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பீன்ஸும் நம்ம இதோடு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் ஸ்லோவிலே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து தண்ணியில் வந்து பாதி அளவுக்கு தான் வேக வச்சேன், ஒரு 3/4 பாகம் தான் வேக வச்சேன். மீதி இருக்கிற பாகம் வந்து நமக்கு சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மசாலாவில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து அடிக்கடி இதை வந்து கேட்பாங்க. அண்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் அரைச்சி அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டு மசாலா, ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இனி என்ன இருக்குது அண்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.